ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது கானா வினோத் பணப்பட்டி எடுத்து விட்டா அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, அது என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி கூடவே வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி சொல்கிறேன். அதேமாதிரி காலையில் வந்து இந்த பணப்பட்டியை பற்றி விக்ரமும் வினோத்தும் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. என்னென்னா ஒரு அப்டேட் வந்ததாக வந்துட்டு கீழே வந்து கமெண்ட்ஸில் போட்டுட்ருக்காங்க. என்னென்னா கானா வந்து பெட்டி எடுத்துட்டார் அப்படின்னு. முதல்ல வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்து சில்லறை தான் வந்திருக்கு. இந்த 3 லட்சத்து சில்லறையை வந்து இன்றைக்கி எடுத்துக்கிறாங்கன்னா இதை விட ஒரு முட்டாள்தனமான காரியம் இருக்கவே இருக்காது. 3 லட்சம்லாம் வந்துட்டு அவங்க உள்ளே வந்து எவ்வளோ கிட்டத்தட்ட 18 லட்சத்துக்கு மேலே எடுத்திருக்காங்க. அப்படின்போது அதை எடுக்கவே வாய்ப்பே கிடையாது. இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா இன்னொரு தகவலும் போயிட்டுருக்கு. அது நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். சபரித்த பெட்டி எடுத்துட்டாரு. அதுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட தங்க மனசை பார்த்தீங்களா? சபரி வந்து அந்த பணப்பெட்டி எடுத்திருக்காரு. ஏன்னா சாண்ட்ராவும் கானா வினோத்தும் வந்துட்டு ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு இதில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த டைட்டில் யாராவது ஒருத்தர் கிடைச்சா போதும்னு நினச்சி அவர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு உருட்டுறாங்க. என்ன பண்ணுறாங்க? உருட்டுறாங்க. ஸோ இது மாதிரி இது வந்து உங்களுக்கே தெரியும். முன்னாடி விஜய் பார்வதி கமருது இருக்கும்போது வாரம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை தான் விஜய் பார்வதி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, கமருதீன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ரெட் கார்டு வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக வாங்கினாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ரெட் கார்டு வழங்கப்பட்டு விட்டது. அப்படி இப்படிலாம் எக்ஸ்ட்ரா என்னத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒன்று கிளப்பி விடுவாங்க. அந்த மாதிரி இப்பயும் கிளப்பி தான் விட்டுருக்காங்கன்றதான் என்னோட கருத்து. ஏன் அப்படின்னா அது வந்து வாய்ப்பு இல்லைன்றதான் என்னோட கருத்தம். ஏன் அப்படின்னா காலையில் வந்துட்டு 2 பேரும் விக்ரமும் வினோத்தும் நடந்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. எதை பற்றி பேசுகிறான்னா கேஷ்பாக்ஸ் பற்றி. அதில் கிளியர் கட்டாக 2 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை ஓட்டு போட வச்சு ஓட்டு போட்டு இவ்வளோ தூரம் நம்மளை வந்து கூட்டு வந்திருக்காங்களா மக்கள், அவங்களுக்காக கண்டிப்பாக நம்ம அந்த பணப்பொடி எடுக்கக்கூடாது, நம்ம அந்த ஃபைனலில் போய் நிற்கணும் அப்படின்னு 2 பேருமே தீர்மானமாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பாக எடுக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. வினோத்துமே ஆமாங்க, ஏன்னா பிரவீன் காந்தி வந்து சொல்லிட்டாரு உங்களுக்காக வந்து இவ்வளோ பேர் வந்து மக்கள் வந்து நல்ல ஆதரவு கொடுக்குறாங்கன்னு. ஸோ அதனால் அதுக்காகவே நான் வந்துட்டு அந்த இதை பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன், பணப்பட்டி எடுக்கக்கூடாதுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்குறேன் வினோத், சரி சபரியை பற்றி என்ன நினைக்கிற, அவர் பணப்பட்டி எடுப்பாரா அப்படின்னு கேட்குறாரு. சபரி அண்ட் வந்துட்டு ஆமாம் சபரி எடுப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க. பின்னு ஒன்று வார்த்தை சொல்லுங்கள், அது என்னென்ன ஒன்றும் புரியலன்னு போய் பார்த்துருந்தேன். பி இல்லை, அது டிஆர் இருக்கும் போல இருக்குது. சபரி வந்து எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சபரிலாம் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதை பற்றி தெரியல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாண்ட்ரா எப்படி அப்படி கேட்குறாங்க. சாண்ட்ரா வந்து சான்ஸே கிடையாதுன்றாரு. சாண்ட்ராலாம் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை வந்து இங்கே வந்து அனுபவிச்சிருக்காங்க. நானும் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவேன், நான் நின்று காமிட்டுறான்னு சொல்லுவேன்ல, அது என்னை வேறு தள்ளி விட்ருக்காங்க, எட்டு வச்சுருக்காங்க. அதனால் நான் கண்டிப்பாக வந்து நின்று காட்டணும்னு நினைப்பாங்கல்ல, அதே மாதிரி அவங்க வந்துட்டு பணத்தை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தீர்மானமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்க சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு வினோத். இவர் வந்து திவ்யாவை பற்றி எனக்கு சத்தியமாக ஒன்றுமே தெரியாதுங்க, அவங்க வந்து நல்லா பேசுவாங்க, அது மட்டும் எனக்கு தெரியும், திவ்யா எடுக்கிறத பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கன்ட்டார். அதுக்கப்புறம் அரோரா எப்படி எனக்கு சொல்லி கேட்குறாரு. அரோரா எடுக்க வாய்ப்பு வந்து சுத்தமாக இல்லை, ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து கெயின் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு வேளை அமௌண்ட்டு நல்லா ஹெவியாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து வந்தவங்க எல்லாருமே அரோரா வந்து நல்ல விதமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் மேபி எடுக்க மாட்டாளோன்னு தோணுது, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இருப்பான்னு தோணுது, ஆனால் பெரிய அமௌண்ட் வந்து நம்ம சொல்ல முடியாது அப்படின்றாரு. அதே மாதிரி வந்துட்டு வினோத்தும் சொல்லிக்கிறார், என்னையுமே இது வரைக்கும் யாரும் வந்து குறைகள் சொல்லவே இல்லை, எல்லாம் நிறைகளாக தான் சொல்லிட்டு இருக்காங்க, அதனால் நானும் எடுக்க போகிறது இல்லை அப்படி தான் இது வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த சபரிக்கு மட்டும்தான் வந்துட்டு, அதுவும் வந்து அவங்களே சொல்கிறாங்க இது வரைக்கும் 3 லட்சம் தான் வந்திருக்கு. ஆனால் இது வந்து செவ்வாய்க்கிழமை, அவங்களுக்கு நம்மளுக்கு புதன்கிழமை, ஏன்னா அதுதானே இப்போ நம்மளை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அப்படின்னும் போது இது முடியும் போது மேபி 18 லட்சமாக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அது எப்போ அவங்க சொல்கிற கணக்கு தேர்ஸ்டே சொல்கிறாங்க, அப்போ நம்ம ஃப்ரைடே கணக்கு. ஸோ ஃப்ரைடே தான் வந்து எல்லாருமே முடிவு பண்ணுவாங்க. அப்படின்போது அதுங்களே வந்து வினோத் எடுத்துறாங்க, எப்படி வந்துட்டு இது எப்படி அந்த அப்டேட்டை நம்ம அக்செப்ட் பண்ண முடியும்? அந்த மாதிரி இருக்க கண்டிப்பாக அது ரூமராக தான் இருக்கும்னு நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமாம், மற்றபடி எல்லாம் இல்லை. அதே மாதிரி வினோத் இன்னொன்று சொல்லிட்டார், இவ்வளோ தூரம் மக்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க, நம்ம இப்போ இருக்கிற அமௌண்ட்டை நம்ம எடுக்கணும் போகிறதுக்கு அது ஈவெண்ட்டில் கூட சம்பாரிச்சிக்கலாமே. ஸோ மக்களுக்காக நம்ம இருக்கலாம் தான் முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவர் ஃபினாலே வாரத்தில் இருப்பார்ன்றது அவரும் சரி விக்ரமும் சரி. ஏன்னா விக்ரம் வந்து பிக் பாஸ் கிட்டே வந்து பணம் எடுக்க போகிறதா சொன்னார். ஆனால் கானாவனத்துக்கிட்ட நான் எடுக்க மாட்டேன் சொல்கிறாரு. ஒருவேளை வந்து கானாவனத்தை ஏமாத்தது கூட ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவார். ஏன்னா விக்ரமை வந்து நம்ம சாதாரணமாக நினச்சி விடக்கூடாது, செம்ம ஸ்ட்ராட்டஜிக்கான ஆள். ஆனால் அங்கேயே போய் சொல்கிறார், எனக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியாதுங்க, எனக்கு கேமை பற்றி தெரியாதுன்னு. பிக் பாஸ் கிட்ட வந்துட்டு நான் எடுத்தேன்னா கிவ் அப் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அது நம்ம பார்த்தோம். சாண்ட்ரா கிட்ட நான் போய் பணப்பட்டி எடுப்பேன்னு நினைக்கிறேன், நீங்கள் கையை வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் வினோத் கிட்ட சொல்கிறாரு, நான் மக்களுக்காக நான் நிற்பேன் அப்படின்றாரு.
அவர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அவரும் வந்து மக்களுக்காக நிற்க போகிறேன்ட்டார். இப்போ கடைசியில் ட்விஸ்ட் போகிறேன்னு நினைக்கிறேன் விக்ரம். ஆனால் விக்ரம் பயங்கரமான ஆளுங்க, பயங்கரமான ஆள். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.